ஓம் நமோ நாராயணாய. வெல்கம் பேக் டு அவர் சேனல். திருமலை திருப்பதி தரிசனம் பற்றின அப்டேட்ஸோட திருமலையினுடைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் இன்றைக்கி பார்க்கலாம். வருகின்ற பிப்ரவரி 12 திருமலையில் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கொட்டி விழாவானது நடைபெறப்போகுது. இதற்கான ரெவ்யூ மீட்டிங் திருமலை திருப்பதி அடிஷ்னல் இஓ அவர்களுடைய தலைமையில் கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ் சாட்டர்டே ஈவினிங் அன்னைக்கு இந்த ரெவ்யூ மீட்டிங் ஆனது நடைபெற்று இருக்குது. அதாவது நேற்று ஈவினிங் மீட்டிங் ஆனது நடைபெற்று இருக்குது. இந்த மீட்டிங்கில் எது மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கொட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத அப்டேட் செய்திருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய ஜிஎன்சி பேருந்து நிலையம், அக்டோபர் சர்க்கிள், பாபவிநாசம் டேம் ஆகிய இடங்களில் ஒவ்வொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் பக்தர்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த தீர்த்தத்துக்கு செல்லக்கூடிய ரூட் மேப்ஸ் வித் சைன் போர்ட்ஸ் அங்கே அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தீர்த்தம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்தர்கள் செல்லும் பாதையானது எப்படி இருக்குன்னா, அடர்ந்த காட்டு பகுதிக்கும் நடுவில் அவங்க ட்ராக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏஜ்டு பர்சன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், பிலோ 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சைல்ட்ஸ் இவங்களெல்லாம் இந்த ராமகிருஷ்ண தீர்த்தத்துக்கு செல்ல வேண்டாம், இங்கே அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்னென்னா, அது மலைப்பாதை, மலையேற்றம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ராமகிருஷ்ண தீர்த்த முக்கொட்டிக்கு செல்லக்கூடிய பாதை எப்படின்னா, மலையேற்றம் செய்து அந்த தீர்த்தத்தில் போய் நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. ஏஜ்டு பர்சன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், பிலோ 10 இயர்ஸ்க்கும் கீழே இருக்கக்கூடியவங்க டோட்டலாக இங்கே ராமகிருஷ்ண தீர்த்தத்துக்கு செல்லக்கூடியதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸ்பீக்கர்ஸில் கண்டினியூஸாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அங்கே பக்தர்களுக்கு தேவையான ரோப்ஸு மற்றும் அவங்க ஏறுவதற்கு மலை ட்ராக் பண்ணி போகிறதுக்கு லேடர்ஸ், பாபவிநாசம் டேமில் இருந்து ராமகிருஷ்ண தீர்த்தம் முக்கொட்டி வரைக்கும் போதிய பைப்லைன்ஸ் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ், கண்டினியூஸாக அன்னப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், பக்தர்களுக்கு தேவையான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மற்றும் மெனி அதர் ஃபெசிலிட்டிஸ். ட்ராக்கிங் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க எப்படின்னா அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அடிஷ்னல் இஓ அவர்கள் நமக்கு அப்டேட் செய்திருக்காங்க. மற்றும் தேவையான அளவு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் போக்குவரத்து நெரிசலை அவாய்ட் பண்ணுறதுக்காக பக்தர்களுக்கான செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் கோகர்பம் டேமில் இருந்து பாபவிநாசம் டேம் வரைக்கும் பக்தர்களுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியினுடைய பஸ் சர்வீஸ் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 12 திருமலையில் இந்த ராமகிருஷ்ண தீர்த்தம் முக்கொட்டி, அதாவது முக்கொட்டி விழாவை முன்னிட்டு இந்த ராமகிருஷ்ண தீர்த்தத்துக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அதிகாலை 5 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் மட்டுமே இந்த மலை ஏறுவதற்கு அலோ பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு தந்திருக்காங்க. ஸ்ரீவாரி சேவாக்ஸ் பாபவிநாசம் டேமில் பக்தர்களுக்கு கண்டினியூஸாக அன்னப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் செய்வாங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் செய்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, திருமலை திருப்பதியினுடைய லோக்கல் பீப்புள்ஸ்க்கான அப்டேட்ஸ் தந்திருக்காங்க. ஆல்ரெடி பிப்ரவரி 4 திருமலையில் ரத சப்தமியை முன்னிட்டு திருமலா திருப்பதி தேவஸ்தானம் லோக்கல் பீப்புளுக்கான ஸ்ரீவாரி தரிசனத்தை கேன்சல் செய்து இருந்தாங்க. அதாவது பிப்ரவரி மந்த் முதல் செவ்வாய்க்கிழமையிலிருந்து நெக்ஸ்ட் வீக் 2வது வீக்குக்கு சேஞ்ச் பண்ணி இருந்தாங்க. இந்த டேட்டை மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அவர்களுக்கான திருமலையினுடைய லோக்கல் பீப்புள்ஸ், திருப்பதி மற்றும் திருப்பதியை சுற்றியுள்ள லோக்கல் பீப்புள்ஸ்க்கான தரிசனம் பற்றின அப்டேட்ஸில் லோக்கல் பீப்புள்ஸ்க்கான ஸ்ரீவாரி தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் வருகின்ற பிப்ரவரி 9
திருப்பதியில் இருக்கக்கூடிய மகதி ஆடிட்டோரியத்திலையும் திருமலாவில் இருக்கக்கூடிய பாலாஜி நகர் கம்யூனிட்டி ஹாலிலும் பிப்ரவரி 11ஆம் தேதி தரிசனத்துக்கு பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய அடிஷ்னல் இஓ ஸ்ரீ வெங்கையா சௌத்ரி அவர்கள் திருமலாவில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அகர்பத்தி ஸ்டார்ஸ்லாம் சர்ப்ரைஸ் விசிட் வந்து செய்திருக்காங்க. நேற்று சாட்டர்டே ஈவினிங் சர்ப்ரைஸாக விசிட் பண்ணியிருக்காங்க. அகர்பத்தி ஸ்டால்ஸில் சேல்ஸ்லாம் வந்து எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற இன்ஸ்பெக்ஷனும் வந்து செஞ்சுருக்காங்க. நேற்று திருமலாவில், அதாவது சாட்டர்டே அன்னைக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி 62,971 பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க. 24,439 பக்தர்கள் முடிக்காணிக்கை தந்திருக்காங்க. 2.99 கோடி மலையப்ப சுவாமிக்கு உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருக்காங்க. 21 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 12 hours, அதாவது 12 மணி நேரம் ஆனது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டைக்கு நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.